ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக பட்ஜெட் 2025-26 என்பது முழுக்க சுய விளம்பரம், தற்புகழ்ச்சி, கற்பனைகள் இவைகளை கொண்டு தான் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு தொலைநோக்கோ அல்லது நம்ம தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தன்மைகள் என்ன, இதனுடைய பிரச்சனைகள் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதை ஒட்டியோ இது அமையலை. பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்பதே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம அதற்கு என்று ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அடிப்படை நோக்கம். அதை அடைவதற்கு வெவ்வேறு துறைகளில் நாம் எப்படி வளர்ச்சியை உண்டு பண்ணணும், நம்ம மாநிலத்தில் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது, நமக்கு என்னென்ன வலிமைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை ஒட்டியதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இதில் இல்லை. இதில் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஏதோ இவர்கள் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததாக இருக்கிறது. எந்த திட்டத்துக்கு எடுத்தாலும் ஒரே ஒருத்தர் பெயர் தான் பெரும்பான்மையாக வைக்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பெயர். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சிற்பி என்று போற்றப்படுகிறார். இது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இதில் எல்லாம் தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்வது, அப்புறம் எந்த சிரமம் வந்தாலும் அது மத்திய அரசு மேலே பழி போடுறது, இதுதான் பட்ஜெட்லேயும் கூட இருக்குது. ஏதோ பட்ஜெட்டா அல்லது கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அறிக்கையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் எல்லாமே அடுத்த வருஷம் நாங்கள் அடைஞ்சிருவோம், அதுக்கடுத்த வருஷம் அடைஞ்சிருவோம், இப்படித்தான் சொல்கிறாங்கள். எல்லாமே கற்பனை நிறைய இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் இது அவங்க 2,21,000 கோடி இருக்குதுன்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த 2,20,000 கோடியில் நீங்கள் 60,000 கோடி, சுமார் 60,000 கோடி மது விற்பனை மூலமே வருகிறது. சுமார் 20-25% மது விற்பனை மூலமாக வருகிறது. இப்போ மது விற்பனையினால் எப்படி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த மது விற்பனையை குறைத்து இதில் வரக்கூடிய வருமானத்தை மீதி துறைகள் மூலமாக, வருவாய்கள் மூலமாக பெருக்கி இந்த வருமானத்தை குறைக்கணும். ஆனால் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது, வருஷம் தொடர்ந்து மது விற்பனைக்கு இலக்குகளை அதிகப்படுத்திட்டு மது விற்பனை தான் அதிகப்படுத்துவது இல்லாமல் அதை குறைச்சு மற்ற வழிகள் மூலமாக எப்படி வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதே சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அடிப்படையான பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருப்பது பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில்கள், விவசாயம், இதெல்லாம் அடிப்படை. இப்போ இந்த சிறு குறு தொழில்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்கன்னா 2,000 கோடிக்கு குறைவாக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏன்னா சிறு குறு தொழில்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. அந்த சிறு குறு தொழில்கள் இன்றைக்கு பெரும் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கின்றன. காரணம், ஒரு மிக முக்கியமான காரணம், இப்போ மின்சார கட்டணத்தை மிக அதிகமாக உயர்த்தியது, தொடர்ந்து உயர்த்தி கொண்டு வருவது. அதற்கு ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் கூட 2,000 கோடி ரூபாய்க்கு கீழே. இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இன்றைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், விவசாயத்தை விட்டு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா விவசாயம் லாபகரமானதாக இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த விவசாயிகளை விவசாயத்தில் தக்க வைப்பதற்கு என்னென்ன திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள் என்று பார்த்தால் இல்லை. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க, 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்று சொன்னீர்கள். ஆனால் இப்போது தேர்தல் அறிக்கை, இந்த உங்களுடைய அறிக்கையில், நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறீங்க, இதுவரைக்கும் நாங்கள் கடந்த 4 வருஷத்துல 78,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. 78,000 பேர்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 கூட இல்லை. ஆனால் அதே அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த வருஷத்தில் 40,000 பேருக்கு உருவாக்குவோங்கிறீங்க. அது எப்படி 4 வருஷம் 20,000 பேருக்கு கீழே உருவாக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஒரே வருஷத்தில் 40,000ன்னு சொல்கிறீங்களா? இது என்ன சாத்தியம்? ஆகவே இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது
வழக்கம் போல் இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. இவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அரசு திட்டங்கள் மூலமாக வரும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே இது மறுபடியும் சிறு தொழில்களையும் விவசாயத்துறையையும் வேலைவாய்ப்புக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களையும் அரசு பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் ஏமாற்றுவதாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது இருக்கிறது. இவர்களுடைய நிர்வாகத்தில் நிர்வாக மேலாண்மை இதில் தவறு குளறுபடிகள் இருக்கின்றன. நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு போகிறதுல தப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவங்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா பண்ணலாம். நீங்கள் நியமனங்கள் முதல் கொண்டு முழுக்க முழுக்க அரசியலாக இருக்கிறது. ஒரு இடத்துல பள்ளியோ கல்லூரியோ ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுவும் கூட அது உங்களுடைய கான்ஸ்டிடியூன்சியில் இருக்குதான், அரசியல் நோக்கத்துக்காகவே எல்லாமே செய்யப்படுகிறது. ஆக கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் திமுக முழுக்க முழுக்க இதை அரசியல் மயமாக்கிவிட்டது. இன்னொன்று நான் சொல்லி ஆகணும், இப்போ பல மாநிலங்களில் அவர்களுடைய மொழியில் தாய்மொழியில் பாடத்திட்டங்கள் முழுவதும் மொழிபெயர்த்தப்பட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் இந்தி மொழி மூலமாக மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படிப்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டுருக்கு. நீங்கள் எங்கே புத்தகங்களை போட்டிருக்கிறீங்க? தமிழ்னு சும்மா வெளியில் பேசிக்கிறீங்களா? இல்லாமல் உண்மையான தமிழ் மொழிக்கு நீங்கள் தமிழ் மொழியில் வெவ்வேறு புத்தகங்களை டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கொண்டு வந்தீங்களா? இப்போ கொண்டு வருவோம்னு இப்போ தான் உறுதி கொடுக்குறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு. அங்கே முதலியே நடைமுறையில் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் செய்ய வேண்டும். கல்வித்துறையை பொறுத்தவரையில் திமுக அரசு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கின்றன. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நிறைய சேர்றவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. அதற்கு காரணம் நம்ம மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குழந்தைகளை நல்ல நல்ல கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களை சேர்த்தோன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனால் அரசாங்கத்தினுடைய இதில் பங்களிப்பு என்ன என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்பது எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. துணைவேந்தர் நியமனங்கள் நமக்கு தெரியும், தொடர்ந்து பல வருடமாக ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வரைக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. காரணம் அந்த சட்ட திருத்தத்தில் பல்கலைக்கழக மானியக்குழு உறுப்பினர் ஒருத்தர் போடணும்னு சொல்லியிருக்குது. நீங்கள் மட்டும் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இன்னொரு சீனியர் ப்ரொஃபஸர் உட்காந்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அதன் மூலமாக ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நீங்கள் அதை தடுக்கிறீங்க. ஆகவே கல்வித்துறையில் தமிழக அரசு பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. நவோதயா பள்ளிகள் நாடு முழுவதும் நடக்கின்றன. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் நடக்குது, காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகாவில் இருக்குது. நீங்கள் ஏறத்தாழ 35 வருஷத்திற்கு மேலே கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக முற்றிலும் இலவசமாக கல்வி கொடுக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்தை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று, 38 மாவட்டத்துக்கு இன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பெரிய துரோகம் இது. ஆகவே இது மாறணும். 2010 திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இங்கே கோயம்புத்தூரில் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க. அதற்காக பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டன. இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடு கழிவு நீரோட அந்த பாதாள சாக்கடை திட்ட கால்வாய்கள் இணைக்கப்படாமல் இருக்கிறது. பெரும்பகுதி இணைக்கப்படாமல் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லி சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது. அதில் பாதி அளவும் கூட இன்றைக்கும் கூட செயல்படுறதில்லை. 15 வருஷமாக அது இருக்குதுங்க. எப்படி இது? இப்போ நீங்கள் நீர்த்தேக்க திட்டம், வெவ்வேறு நகர்ப்புற வளர்ச்சிக்கான திட்டம் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்றால் செய்யவே இல்லை. ஏங்க தேர்தல் வாக்குறுதியவே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பெரும் சிரமத்தில் இருக்கிறாங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் கிடைக்கலைங்க, 6 மாசமா கிடைக்காத சூழ்நிலை இருந்தது. ஆக இந்த அடிப்படை விஷயத்தையும் கூட நீங்க பண்ணலைன்னா என்ன காரணம்? உங்ககிட்ட உண்மையிலேயே பணம் இல்லை. காரணம் ஏன் பணம் இல்லைன்னா நிர்வாகம் சரியில்லை. அது எப்படி அமைச்சர்களை மட்டும் ஒவ்வொருத்தரும் பல கோடி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிறீங்க? அரசு துறைகள் எல்லாமே நஷ்டத்தில் இருக்குதுன்னு என்ன காரணங்க? நீங்கள் இந்த மது விற்பனை துறை எடுத்துக்கங்க. அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக 50,000 60,000 கோடி வருமானம் வருது. அந்த துறை நஷ்டத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது எப்படி நஷ்டத்தில் இருக்க முடியும்? அதில் நஷ்டத்தில் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்புங்க? ஆகவே முழுக்க ஊழல். அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் பணத்தில் கொளுத்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா துறைகளில் நஷ்டத்தில் இயங்குது, செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த நிர்வாகமும் சரியில்லை.
இது மொத்தமாக வந்து 4 வருட ஆட்சி வந்து ஊழல் மிகுந்த ஆட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சியாக இருக்கிறது திமுக ஆட்சி தான், எந்த விதமான அதில் சந்தேகமும் இல்லை. இது ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி. தலைமையில் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க குடும்பமே அடுத்து வர்றதுக்கான திட்டம் போடுறாங்க. அதற்கெல்லாம் ஒத்துப்போகக்கூடிய மாவட்டங்களில் மாவட்டத்தினுடைய குடும்பங்களினுடைய ஆட்சி. ஆக ஒட்டுமொத்தமாக இது குடும்பங்களினுடைய சுயநல ஆட்சி தான் நடக்குது. இது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பெரிய அளவுக்கு இருக்குதானா? இல்லை. மாநில வளர்ச்சி இருந்தாலும் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால், மக்கள் உழைப்பாளிகள், தொழில் முனைவோர்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றம்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து வளர்ச்சி இருக்குது. இல்லாமல் அரசு திட்டங்கள் மூலமாக, அரசு உதவிகள் மூலமாக பெரிய மாற்றம் இருக்குதானா? இல்லை. அதையும் மீறிய வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கடந்த 4 வருஷத்தில் ஊழல் பல மடங்கு பெருகி இருக்கிறது. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஒரு துறையை சொல்ல முடியுமா நம்மனால? எந்த துறை எடுத்தாலும் ஊழல் மிகுந்த துறையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழர்களினுடைய எதிர்காலத்திற்கும் விரோதமான ஆட்சியாக இருக்கிறது. தமிழ் குழந்தைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கல்வி கிடைக்கணும். ஏன் அதை நீங்கள் மறுக்கிறீங்க? நீங்கள் தமிழ் கட்டாய சட்டம்னு 2006 கொண்டு வந்தீங்க. தமிழ்னு பேசுகிறீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தமிழ் பாடம் இருக்கிறதா? இல்லை. இப்போ என்ன காரணம்? உங்களுக்கு அதில் அக்கறையே கிடையாது. அத்தனையும் போலி வாக்குறுதிகள், போலி பேச்சுக்களை வைத்து நீங்கள் அரசியல் செய்துட்டு வர்றீங்க. அதில் பெரும்பான்மை ஊடகங்களை வந்து நீங்கள் உங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க. ஆக இது தமிழ்நாட்டினுடைய இருண்ட கால ஆட்சியாக இந்த ஆட்சியானது சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றம் எவ்வளவு சீக்கிரம் வருகிறதோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது.